அமானுஷ்யம் நிறைந்த கதை இது. சத்தம் நிறைந்த நகரத்தின் தவித்த தியாகராஜன் தனிமையை நோக்கி செல்லும் பயணம் இது. ஆனால் அவனுக்கு தெரியாது இது மிகப்பெரிய மோசமான பயணம் என்று. திரள வைக்கும் இந்த கதையை காண்பதற்கு முன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பொழுது ஒரு அபசகுணத்துடனே தொடங்கியது. புழுதி படிந்த சாலையில் கார் ஊர்ந்து செல்லும் பொழுது தியாகராஜன் தன் முடிவை எண்ணி ஒரு முறை பெருமூச்சு விட்டான். அவனது முன்னோர்கள் வாழ்ந்த அந்த பெரிய வீடு இப்போது அது மர்ம மாளிகை போல் காட்சி அளிக்கின்றது. நகரத்தின் இரைச்சலில் இருந்து தப்பிக்க நினைத்த தியாகராஜனுக்கு அந்த தனிமை ஆரம்பத்தில் இனிமையாக தெரிந்தது. ஆனால் ஊரின் எல்லையை தாண்டிய போதே காற்றின் மனம் மாறியிருந்தது. வாடிய மல்லிகை பூக்களின் துர்நாற்றமும் எரியும் ஊதவத்தின் கடுமையான வாசனையும் காற்றில் கலந்திருப்பதை அவன் நாசி உணர்ந்தது. தம்பி, இந்த நேரத்துல அங்க போகணும் என்ன கட்டாயம்? விடிந்ததும் போயிருக்கலாம் என்று கேட்டார் அவன் பெரியப்பா பெரியசாமி. அவரின் குரலில் ஒரு நடுக்கம் இருந்தது. அது எல்லாம் ஒன்றும் இல்லை பெரியப்பா, நான் ஒரு வாரம் நிம்மதியாக இங்கே இருந்துவிட்டு வருகிறேன் என்றான் தியாகராஜன் தன் மனதிற்குள் இருந்த பீதியை மறைத்து கொண்டு. பெரியசாமி வண்டியை அந்த மாளிகையின் வாசலிலே நிறுத்தினார். இது வெறும் வீடு இல்ல தம்பி, இது ஒரு சாபம். இரவு நேரத்துல இங்க கேட்கிற சலங்கை சத்தம் வெறும் காத்து இல்லை, அது இந்த மண்ணோட சாபம். பத்திரமாக இருங்க என்று கூறிவிட்டு பயத்துடன் வண்டியை திருப்பிக் கொண்டு சென்றார். அந்த புறத்து அதிர்வுகள். அன்று இரவு தியாகராஜன் மேல்தளத்தில் இருந்த அறையில் படுக்க சென்றான். ஒரு பயங்கரமான செவிகளை துளைக்கும் சத்தம். திடீரென்று தூரத்தில் ஒரு மெல்லிய ஓசை கேட்டது. சலக் 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 என்று. அது ஒரு சலங்கையின் ஓசை. யாரோ ஒரு பெண் மெதுவாக அந்த பெரிய மாளிகையின் நடைபாதையில் நடந்து வருவது போன்ற சத்தம். தியாகராஜனின் முதுகு தண்டு சிலிர்த்தது. இது பிரம்மைதான் என்று தனக்குத்தானே சமாதானம் செய்து கொண்டான். ஆனால் அந்த வாசனை அதே வாடிய மல்லிகை மற்றும் மண்பாண்டங்களில் எரியும் கறிக்கட்டைகளின் வாசனை அவன் அறையை ஆக்கிரமித்தது. சத்தம் இப்போது அவனது அறை கதவுக்கு வெளியே நின்றது. இருட்டு தேவதை. சட்டென்று அறையின் வெப்பநிலை உறைந்து போனது. தியாகராஜனின் மூச்சுக்காற்று அவனுக்கே புகையாக தெரிந்தது. கதவின் கீழிருந்த இடைவெளி வழியாக ஒரு கருமையான நிழல் உள்ளே ஊடுருவியது. அவன் தன் போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டு கண்களை இருக்க மூடிக்கொண்டான். அப்போது அவனது கட்டிலுக்குள் அடியில் இருந்து ஒரு மெல்லிய கீச் குரல் கேட்டது. தியாகராஜன், வந்துட்டியா? அது அவன் சிறு வயதில் கேட்ட அவனது பாட்டியின் குரல். தியாகராஜன் மெதுவாக குனிந்து கட்டிலுக்குள் அடியில் பார்த்தான். அங்கே எந்த மனித உருவமும் இல்லை. ஆனால் ஒரு பாவை பொம்மை இருந்தது. அதன் கண்கள் இரத்த நிறத்தில் ஜொலித்தன. அந்த பொம்மையின் முகம் அப்படியே அவனது இறந்த பாட்டியின் முகத்தைப் போலவே செதுக்கப்பட்டிருந்தது. அதிர்ச்சியில் பின்வாங்கியவன் அறையின் ஜன்னலை திறக்க முயன்றான். ஆனால் ஜன்னல் கதவுகள் திறக்கப்படவில்லை. யாரோ வெளியில் இருந்து ஆணி அடித்தது போல் இருந்தது. அப்போது மாளிகையின் ஹாலில் இருந்து ஒரு விசித்திரமான பாடல் சத்தம் கேட்டது. அது ஒரு தாலாட்டு பாடல். ஆனால் அதன் வரிகள் மரணத்தை பற்றி பாடிக்கொண்டிருந்தன. ஆராரோ ஆரிராரோ, ஆறுயிரை எடுக்க வந்தேன், இருட்டு தேவதின் மடியில் உறங்க உன்னை அழைக்க வந்தேன் என்று பாடிக்கொண்டிருந்தது. தியாகராஜன் பயத்தில் தத்தளித்து கொண்டே கீழே இறங்கினான். ஹாலில் இருந்த அந்த பெரிய ஊஞ்சல் எவருமே இல்லாமல் தானாகவே வேகமாக ஆடிக்கொண்டிருந்தது. தியாகராஜன் சுவர் ஓரமாக நகர்ந்து செல்லும் போது சுவரின் இருந்து ஒரு ரகசிய அறை திறக்கப்படுவதை கண்டான். ஆர்வம் அச்சத்தை விட மேலோங்க அவன் உள்ளே சென்றான். அங்கே
அங்கே அவனது குடும்பத்தின் ஜாதகங்களும் பழைய ஓலைச்சுவடிகளும் இருந்தன. தியாகராஜன் ஒரு சுவடியை எடுத்து படித்தபோது அவனது ரத்தம் உறையும் உண்மை வெளிப்பட்டது. அவனது கொள்ளு தாத்தா அந்த மாளிகையின் செல்வத்திற்காக ஒரு இருட்டு தேவதைக்கு தன் குடும்பத்தின் மூத்த வாரிசுகளை பலி கொடுப்பதாக சத்தியம் செய்திருந்தார். அந்த பலி கொடுக்கப்பட வேண்டிய கடைசி வாரிசு தான் தியாகராஜன். திடீரென்று ஊஞ்சலின் ஆட்டம் நின்றது. மாளிகையின் மூலைகளில் இருந்து நிழல்கள் திரண்டு வந்தன. அந்த நிழல்கள் மனித உருவம் பெற்று அவனை சூழ்ந்தது. அவற்றின் முகங்கள் சிதைந்து போயிருந்தன. குலதெய்வம் காக்காது தம்பி, இது குலதெய்வ குற்றம் என்று ஒரு குரல் அவன் காதோறும் ஒலித்தது. அவன் திரும்பிய போது அங்கே அவன் கொள்ளு தாத்தா சிதம்பரம் செட்டியார் நின்றிருந்தார். ஆனால் அவர் உடலில் தசை இல்லை, வெறும் எலும்புக்கூடும் தொங்கும் தோலும் மட்டுமே இருந்தன. அவர் கையில் ஒரு கூர்மையான அரிவாள் மின்னியது. தியாகராஜன் அலறிக்கொண்டே வாசலை நோக்கி ஓடினான். ஆனால் கதவுகள் மாயமாய் மறைந்து வெறும் சுவர்களாக மாறின. மாளிகை ஒரு பெரிய சிறை கூடமாக அவனை விழுங்கத் தொடங்கியது. சலங்கை சத்தம் இப்போது மிக அருகில் அவன் தோள்களுக்கு பின்னால் கேட்டது. ஓடி போயிடு தியாகராஜன் என்று ஒரு பெண் குரல் எச்சரித்தது. தியாகராஜனின் இதயம் மார்பு கூட்டிற்குள் ஒரு பித்து பிடித்த பறவையைப் போல அடித்து கொண்டது. சுவர்கள் அவனை நெருங்கி வருவது போல ஒரு பிரம்மை. அவன் கண்கள் நடுங்க அந்த பழைய ஓலைச்சுவடியை இறுக பற்றினான். அதில் எழுதியிருந்த கடைசி வரிகள் இரத்த சிவப்பில் மின்னின. இருட்டு தேவதை பலி கேட்பது உன் உடலை அல்ல, உன் குலத்தின் கடைசி இரத்தத்தை. பலிபீடம் ஏறாத வாரிசு நிழலாகவே அலைவான் என்று அந்த ஓலைச்சுவடியில் எழுதியிருந்தது. திடீரென்று அந்த மாளிகையின் தரை தள்ளாடத் தொடங்கியது. காலடியில் இருந்த ஆழமான குழிக்குள் தியாகராஜன் விழத் தொடங்கினான். அவன் பின்வாங்கிய போது யாரோ ஒருவரின் குளிர்ந்த கைகள் அவன் கழுத்தை பற்றின. எங்க போற தியாகராஜன்? உன் தாத்தா கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டாமா? திரும்பி பார்த்தால் அங்கே அவன் பாட்டி. ஆனால் அவள் முகம் பாதியாக சிதைந்து ஒரு கண் பிதுங்கி தொங்கிக் கொண்டிருந்தது. அவள் வாய் திறந்த போது அதிலிருந்து ஆயிரக்கணக்கான கருப்பெரும்புகள் ஊர்ந்து வெளிவந்தன. தியாகராஜன் அலறிக்கொண்டே அவளை தள்ளிவிட்டு அந்த பாதாள அறைக்குள் குதித்தான். இதன் அடுத்த பகுதியை காண்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.